no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி ஒரு தனி மூமெண்ட், ஒரு இயக்கத்தை தொடங்கி கட்சியாக மாற்ற இருக்கிறார். ஒரு புதிய பாதையை தொடங்கி இருக்கிறார். பிஜேபியை விட்டு விலகி இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது? ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி பிஜேபி தான். அதாவது ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட போகிற, அடிபட போகிற, அதாவது பலத்த அடி, முதல் சேதாரம் பிஜேபிக்கு தான். கூடுதல் சேதாரம், அடிஷனல் டேமேஜ் ஏடிஎம்கே. விஜய் கிட்ட சினிமா கவர்ச்சி இருக்கு சார். அண்ணாமலை கிட்ட என்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்க போது? என்ன மாதிரி ஈர்ப்பு இருக்குது? அண்ணாமலை என்பவர் ஒரு மக்களுக்கான மொழியை பேசக்கூடியவர், இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவர் என்றெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஒரு 10 நிமிட பேச்சில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். ரஜினிகாந்த் ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்குமா? திரு அண்ணாமலை அவர்கள் பொது தேர்தல் என்று சொல்லுகிறார். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. 2029 குறிக்கிறாரா, 31 குறிக்கிறாரா என்று. எனக்கு கூட ஒரு 31 தான் இலக்காக கொண்டு செயல்படுவார் என்று தோன்றுகிறது. இடைத்தேர்தல்களில் போட்டியிடவில்லை, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயங்கினார் என்று நான் மென்மையாக சொல்லுகிறேன். பயந்தார். விஜய் அவர்களிடம் இருப்பதை விட எஃபெக்டிவ் டீம் அண்ணாமலையிடம் இருக்கிறது. சோசியல் மீடியா டீம், இவர்களெல்லாம் அந்த டீம் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஆகவே அண்ணாமலை எஃபெக்டிவாக கொண்டு செல்வார். இன்னொன்று, அவருக்கு கவர்னன்ஸ் தெரியும். நிர்வாகத்தில் எது சரி தவறு, எப்படி செய்திருக்க வேண்டும் என்ற முடிவை என்று அவருக்கு தெரியும். அண்ணாமலை நிறைய படிக்கிறவர். நான் விஜய் அவர்கள் படிக்காதவர்னு சொல்லலை, எனக்கு தெரியாது அவரை பற்றி. ஆனால் அண்ணாமலை அவர்களை பற்றி எனக்கு தெரியும். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருபவர். தனிப்பட்ட முறையில் உரையாடுகிற போது அதை குறித்து ஆழமாக விவாதிப்பவர் அண்ணாமலை. ஆகவே இன்றைய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அரசியலை திரு அண்ணாமலை முன்னெடுப்பார். அதில் வெற்றி பெறுவார். அண்ணாமலை ஒரு புது மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அப்ப பிஜேபியில் இருப்பவர்கள் தான் அதிகமாக அண்ணாமலை பக்கம் போவாங்களோ? பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதாக கிடைத்த ஆதரவு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி தொடக்கத்திலேயே அண்ணாமலை பக்கம் இருக்கும். பாரதிய ஜனதாவின் கீழ்மட்ட நிர்வாகிகள், இருதாரி கீழ்மட்ட நிர்வாகிகள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுக ஆதரவு வாக்கு வங்கி, இவையெல்லாம் முதல் பலமாக அண்ணாமலைக்கு போகும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துர்குலக் ரமேஷ் அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்கள், அவருமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். ரமேஷ் சார், அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி ஒரு தனி மூமெண்ட், ஒரு இயக்கத்தை தொடங்கி கட்சியாக மாற்ற இருக்கிறார். பொது தேர்தலில் போட்டியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம கூட பல நேரங்களில் பேசியிருக்கிறோம். அண்ணாமலையுடைய பலம் என்னென்னலாம் பேசியிருக்கோம். ஒரு புதிய பாதையை தொடங்கி இருக்கிறார். பிஜேபியை விட்டு விலகி இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு அவர் எழுதிய கடிதம் முழுமையாக நான் படித்து பார்த்தேன். அந்த கடிதத்தில் இந்த கட்சி உருவாக்குவதற்கான காரணங்கள் இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியை மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியையும் சேர்த்து சொல்வதைப் போல அவர் சொல்லியிருக்கிறார். தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசுவதில்லை என்று, அதுதான் அதில் ஒரு முக்கியமான வைட்டல் பாயிண்ட். இது ஒன்று. இரண்டாவது, இந்த நிலையை மாற்றுவதற்கு நான் மேற்கொண்ட முயற்சிகள், அதில் பல தடைகள், சவால்கள், இதெல்லாம் போராடி என்னால் முடிந்த அளவுக்கு வெற்றி பெற்றேன் என்கிற அவருடைய ஆதங்கம் வெளிப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு இடத்துல என்ன சொல்லுகிறார், இதற்கு பின்பகுதியிலே வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்களாக கட்சி தலைமையோடு நான் மாறுபட்டு நின்று என்னுடைய கருத்துக்களை விவாதங்களில் முரண்பட வேண்டிய சூழல் உருவானது என்பதை அவர் சொல்றார். 18 மாதம்னா டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு பிஜேபின்னே இருந்துச்சோ? இவருக்கும் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமைக்கும். ஓகே. ஆகவே எதிர்காலத்தில் என்னுடைய பாதை என்ன, நான் என்னை எட்டு சொல்லுகிற பாதை என்ன என்று தீர்மானிக்கிற நிலைக்கு நான் வந்திருக்கேன். அதற்கான அனுமதியை நீங்கள் கொடுக்கணும். எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்புகளுக்கு நன்றி. இதெல்லாம் அவர் விளக்கி இருக்கிறார்.
இது அந்த கட்சியிலிருந்து விலகுவதற்கான கடிதம். அதன் பிறகு சப்சிக்வெண்ட்டாக ஹிஸ் ரெசிக்னேஷன் வாஸ் அக்செப்டட் பிஃபோர் ஹி அட்ரஸ் த்ரூ சோஷியல் மீடியா. அவர் சமூக வலைத்தளங்களின் வாயிலாக அவருடைய அடுத்த மூவ் என்ன என்று உரையாற்றுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் அவரது ராஜினாமா, கட்சியிலிருந்து விலகும் முடிவு ஏற்கப்பட்டதாக கட்சி தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் அறிவிக்கிறார். ஆமாம். ஆக அதைத் தொடர்ந்து அவர் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக உரையாற்றி ஏன் கட்சி தொடங்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது, இவர் என்ன செய்ய போகிறார் என்று அவர் சொல்லுகிறார். அதில் நிறைய புதிய செய்திகளை சொல்லுகிறார். மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். முதலில் நான் மாற வேண்டும், நாம் மாற வேண்டும், பிறகுதான் சமூகத்தில் நாம் எதிர்பார்க்கிற மாற்றத்தை நிகழ்த்த முடியும். இது ஒரு முக்கியமான செய்தி. ஓகே. இரண்டாவது, யாருமே ஒரு நிரந்தர எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. நிரந்தர முதல்வர், நிரந்தர எம்எல்ஏ, இந்த திராவிட இயக்கங்களின் கோஷம் இருக்குல்ல, அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபடுகிறார். இதற்கு நானும் உட்பட்டவன் தான். யாராக இருந்தாலும் ஒரு முறைதான் வாய்ப்பு என்பதை அவர் வகுக்கிறார். நீரோட்டம் போல ஆற்றிலே ஓடுகிற நீர் எப்படி அப்படி ஓடிக்கொண்டே, நதி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதை போல புதியவர்கள் ஒரு ஒரு சோஷியல் ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில், சமூகத்தை மாற்றுகிற முயற்சியில் புதியவர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். பழையவர்களுக்கு பற்றி ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு, அது நகரமாகட்டும் கிராமமாகட்டும், எங்கேயாவது பூங்காவிலே ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நடமாட முடிகிறதா, அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா, காற்றோட்டமான சூழல், ஆரோக்கியமான சூழல் இருக்கிறதா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் முதல் கொண்டு இளைஞர்கள் இன்றைக்கு மாற்றத்தை எதிர்நோக்குகிறவர்கள் ஒரு திரும்ப திரும்ப பழைய முகங்களையே பார்த்து பார்த்து சலித்து விட்டார்கள். பழைய பாணி அரசியல் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இது எல்லாமே அவருடைய பேச்சில் உள்ள பொதிந்து இருக்கிறது. ஆழமான பேச்சு என்று நான் பார்க்கிறேன். ஒரு 10 நிமிடத்திற்குள் ஒரு பல நுட்பமான செய்திகளை அவருடைய உரையில் நான் பார்த்தேன். ஆகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை என்பவர் ஒரு மக்களுக்கான மொழியை பேசக்கூடியவர், இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவர் என்றெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு 10 நிமிட பேச்சில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்கள் இளைஞர்களை சரியான பாதைக்கு கொண்டு வரணும். அதே போல ஒரு மாறுதல்கள் இருக்கணும். தொடர்ச்சியா எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கக்கூடாது, ஒரு மாற்றம் வேணும், எல்லாருக்கும் ஒரு டென்யூர் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாருல்ல. இந்த மாறுதல்கள் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. இப்ப விஜயால நடந்துருச்சு இல்ல? அதுதான் நான் சொல்றேன், விஜயால் நடந்திருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. இன்னார்தான் எம்எல்ஏ ஆக முடியும், இன்னார்தான் எம்பி ஆக முடியும் என்று முதலில் மாற்றி காட்டியவர் என்று இருந்த நிலையை முதலில் மாற்றி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா, விஜய் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸில் இருந்தவர்கள்லாம் நிலச்சுவாண்டார்கள், மிட்டா மிராஸ்தாரர்கள், பெரிய குடும்ப பின்னணியை கொண்டவர்கள், பண்ணையார்கள் என்று எல்லாரையும் சொல்லிவிட மாட்டேன். நல்ல, அதாவது ஒரு பெரிய குடும்ப பின்னணி, பாரம்பரிய பின்னணி, இதெல்லாம் இருந்தால் தான் அரசியலில் வர முடியும். மற்றவர்களெல்லாம் வர முடியுமா, அண்ணாந்து பார்க்கத்தான் வேண்டும் என்று இருந்த நிலையை மாற்றி சாமானியர்களையும் பொது வாழ்க்கையில் பொறுப்புகளுக்கு கொண்டு வந்தவர் அண்ணா. ஆனால் அண்ணாவுக்கு பிறகு அது எப்படி மாறிவிட்டது என்றால், தடம் புரண்டது என்றால், நான் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. பொது வாழ்க்கை என்பது ஒரு பொருளீட்டுவதற்கான ஒரு நல்ல தளம் என்று மாறிவிட்டது. சம்பாதிக்கிற ஒரு இடமா? ஆமாம். அதில் போடுவது இன்வெஸ்ட்மெண்ட், அதற்காக செலவிடுவது ஒரு மூலதனம் என்ற சூழல் அரசியலில் உருவானது. அது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்திருந்தது. யார் தொடங்கினது இது? நான் அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அத்தகைய சூழல் உருவானது. அத்தகைய சூழலை எதிர்த்து இயக்கம் கண்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய புகழ் ஈட்டியவர், செல்வந்தர். எம்ஜிஆர் பணம் திரையுலகத்திலேயே நிறைய பார்த்தவர் என்பதால் அவருக்கு அந்த ஆதரவு அப்படியே எப்படி விஜய்க்கு கிடைத்ததோ அப்படி கிடைத்தது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியின் பிற்பகுதியில் மீண்டும் ஊழலும் லஞ்சமும் தலை தூக்கியது. எம்ஜிஆர் அவர்கள் பொருளீட்டினார் என்று யாரும் விமர்சிக்க முடியாது. ஆனால் அவரது அமைச்சரவையிலேயே 1-2 பேர் மீது விமர்சனங்கள், ஊழல் புகார்கள் எழுந்தன. இவையெல்லாம் அந்த காலத்திலே சட்டமன்றங்களிலே எதிரொலித்திருக்கின்றன. அதன் பிறகு படிப்படியாக அரசு நிர்வாகம் என்பது ஊழல் மயமான ஒரு ஊழல் புரையோடிய இடமாக மாறிப்போனது. அதிலே பொது வாழ்க்கையிலே வந்தவர்களும்
தேர்தலிலே நிறைய செலவு செய்வதற்கு தயங்காதவர்களாக, அந்த செலவு செய்கிற தொகை எப்படியும் திரும்ப பெற முடியும் என்ற நம்பிக்கை உடையவர்களாக பல பேர் வந்தார்கள். இந்த சூழலில்தான் விஜய் அரசியலில் நுழைந்த பிறகு அவரும் 2 ஆண்டு காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டார். இப்போது கூட திரு அண்ணாமலை அவர்கள் பொது தேர்தல் என்று சொல்லுகிறார். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது, 2029 குறிக்கிறாரா 31 குறிக்கிறாரா என்று. எனக்கு கூட அவர் 31 தான் இலக்காக கொண்டு செயல்படுவார் என்று தோன்றுகிறது. என்றால் விஜய் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தயங்கினார். வேண்டாம், கையை சுட்டுக் கொள்வோம், இது தேசியத்திற்கான தேர்தல் என்பதை புரிந்து கொண்டார். இடைத்தேர்தல்களில் போட்டியிடவில்லை, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயங்கினார் என்று நான் மென்மையாக சொல்லுகிறேன். பயந்தார். ஆகவே அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆயிற்று? திமுக அதிமுகவில் பார்த்து பார்த்து சலித்து போன முகங்கள் நிறுத்தப்படுகின்றன. 2 இயக்கங்கள் மீதும் சரமாரியான விமர்சனங்களை திரும்ப திரும்ப விஜய் எடுத்து கூறினார். அதிமுக மீது குறைவாக சொன்னார், திமுக மீது அதிகமாக சொன்னார். ஏதோ மாற்றத்திற்காக மக்கள் ஏங்கி இருக்கிறார்கள். அந்த மாற்றம் என்பது இவர் தருவார் என்று நம்பி வாக்களித்தார்கள். அதான் இந்த அண்டர் கரண்ட்டை விஜய் ஏற்படுத்தினார்ல, இதை கொஞ்சம் முன்னாடி அந்த 18 மாசம் இவ்வளோ பெரிய வேதனையில ஆட்படுத்தி கொண்ட, இவ்வளோ பெரிய வேதனையில மாட்டிக்கொண்ட அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடியே இதை செய்திருக்கலாமோ? செஞ்சிருந்தா விஜயனுடைய இவ்வளோ பெரிய அண்டர் கரண்ட்ல பாதியை தன்மையப்படுத்தியிருப்பாரோ அண்ணாமலை? இல்லை, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சிலும் கடிதத்திலும் இருக்கிறது. 2025 டிசம்பர் 5 தேதியுடன் சொல்லுகிறார். நான் என்னுடைய முடிவை, கட்சியிலிருந்து நான் போக வேண்டும் என்ற முடிவை நான் தெரிவித்தேன். ஆனால் என்னை தேர்தல் முடியும் வரை இருக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். கட்சி தலைமை இத்தனை காலம் அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். தேர்தல் வருகிறது, அந்த நேரத்தில் நான் விட்டு விலகுவது சரியாக இருக்காது. தேர்தலை முடித்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அவர் அங்கே இருந்தார். ஆகவே அவரும் சார் ஒரு எக்ஸிட் பிளசன்ட் எக்ஸிட்டாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது. இல்லை என்றால் ராஜினாமா கடிதத்தை மெயிலில் அனுப்பிவிட்டு உட்கார்ந்து இங்கே மீட் பண்ண முடியாதா? தன்னை இந்த கட்சி வளர்த்தது என்பதை அவரும் உணர்ந்திருக்கிறார். இந்த கட்சி தன்னால் பயன்பட்டதை போல தனக்கும் இந்த கட்சி தன்னுடைய வளர்ச்சிக்கும் பயன்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவர் முதலில் ஸ்டேட்மெண்ட்டினுடைய ஓப்பனிங்கே என்ன சார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடு காரணமாக ஈர்க்கப்பட்டு திரு ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து வந்த அழைப்பை நிராகரித்து விட்டு என்று சொல்லாமல் அவரிடமே போய் என்னுடைய சூழ்நிலையை விளக்கிவிட்டு, நான் பாரதிய ஜனதாவில் இத்தனாம் தேதி இணைந்தேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை அழைத்தார், அதற்கு அடுத்த நாள் அல்லது 2 நாட்கள் கழித்து நான் பாரதிய ஜனதாவில் இணைந்தேன், அந்த தேதி முதல் கொண்டு சொல்லியிருக்கிறார். 6 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே நான் பயணித்திருக்கிறேன். மாநில உணர்வுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தேசிய கண்ணோட்டத்துடன் அவர் இருப்பார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் இந்தியன், ஆனால் பாரம்பரியம் மிக்க தமிழன் என்கிற பெருமிதம் எனக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்தியன் என்கிற ஒரு அடிப்படையோடு தான் நான் சிந்திப்பேன், செயல்படுவேன். இந்த மாநிலம் பாரதத்தில் முதலிடத்திற்கு வர வேண்டும். அதற்கு நம்மாலான பங்களிப்பை நாம் எல்லோரும் சேர்ந்து செலுத்துவோம். அரசியலை தூய்மைப்படுத்துகிற முயற்சியில் இணைந்து ஈடுபடுவோம். அது எங்கிருந்து தொடங்க வேண்டும் நன்றாக சொல்லியிருக்கிறார். ஒரு 35 மந்திரிகள், ஒரு முதலமைச்சர், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா? உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து இது தொடங்க வேண்டும். இந்த ஊழல் ஒழிப்பு அல்லது சமூக நல கண்ணோட்டத்துடன் செயல்படுகிற பொது வாழ்க்கை முறை என்பது உள்ளாட்சி முறையில், அமைப்பு முறையிலிருந்து தொடங்க வேண்டும். ஆகவே அந்த உள்ளாட்சி அமைப்பு முறையிலிருந்து அவர்களுக்கான பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை அளித்து அவர்களிலிருந்து நான் தேர்ந்தெடுப்பேன். அதற்காக திரு APJ அப்துல் கலாம் மறைந்த குடியரசுத் தலைவர் பெயரில் ஒரு பயிற்சி மையம் இயங்கும், கோவையை அடிப்படையில். ஆகவே அங்கிருந்து வருவார்கள் புதியவர்கள், டெக்னோகிராட்ஸ், அவர்களையும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பல துறைகளை சார்ந்தவர்களை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறேன். ஆகவே இந்த அண்ணாமலை அவர்களுடைய அழைப்பு என்பது சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இன்றைக்கு சோசியல் மீடியா வேர்ல்டில் நம்ம இருக்கோம். விஜய் அவர்களுடைய வெற்றிக்கான காரணியே திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க?
அவர்களிடமும் ஐடி டீம் இருந்தது, கோட்டை விட்டு விட்டார்கள். விஜய் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி வந்து விட்டது, ரீல்ஸ் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அதை அலட்சியப்படுத்துவது அவ்வளவு சரியல்ல. அதை ஒரு பிரச்சார கருவியாக, உங்களுடைய செய்தியை கொண்டு வலிமையாக சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் பழைய உலகத்திலேயே இருந்தீர்கள். மாநாடு, தலைப்புகளிலே பேசுவது, உரையாற்றுவது, கருத்தரங்கு, இதெல்லாம் எவன் கேட்டான்? இப்போ எவன் வரான்? நீங்களே அதை புரிந்து கொள்ளவில்லையே. 300 ரூபாய் கொடுத்து தானே ஆள் சேர்க்க வேண்டி இருந்தது. 300 ரூபாய் கொடுக்காமலேயே ஜெயித்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டதே. ஆகவே, ஆனால் அங்கே தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நண்பர் மாதேஷுக்கு கூட விஜய் அவர்களிடம் இருப்பதை விட எஃபெக்டிவ் டீம் அண்ணாமலையிடம் இருக்கிறது, சோசியல் மீடியா டீம். இவர்களெல்லாம் அந்த டீம் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஆகவே அண்ணாமலை எஃபெக்டிவாக கொண்டு செல்வார். இன்னொன்று, அவருக்கு கவர்னன்ஸ் தெரியும். நிர்வாகத்தில் எது சரி தவறு, எப்படி செய்திருக்க வேண்டும் என்ற முடிவை என்று அவருக்கு தெரியும். அண்ணாமலை நிறைய படிக்கிறவர். நான் விஜய் அவர்கள் படிக்காதவர்னு சொல்லலை, எனக்கு தெரியாது அவரை பற்றி. ஆனால் அண்ணாமலை அவர்களை பற்றி எனக்கு தெரியும். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருபவர். தனிப்பட்ட முறையில் உரையாடுகிற போது அதை குறித்து ஆழமாக விவாதிப்பவர் அண்ணாமலை. ஆகவே இன்றைய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அரசியலை திரு அண்ணாமலை முன்னெடுப்பார், அதில் வெற்றி பெறுவார் என்று நான் திடமாக நம்புகிறேன். விஜய் கிட்ட சினிமா கவர்ச்சி இருக்கு சார். அண்ணாமலை கிட்ட என்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்க போது? என்ன மாதிரி ஈர்ப்பு இருக்குது? நீங்க சினிமா கவர்ச்சி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். இல்ல சார், அதுதான் அவருடைய பார்வையை நான் கேள்வியா வைக்கிறேன். இல்ல, அவருக்கு கூட்டம் ஈர்ப்பதற்கு சினிமா கவர்ச்சி உதவி இருக்கிறது. ஆமா. ஆனால் மாற்றத்தை உருவாக்குவார் என்று நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். அந்த மாற்றத்தை அவர் தருகிறாரா இல்லையா என்பது அடுத்த 6 மாதங்களில் தெரிந்துவிடும். ஆரம்பமே சில நடவடிக்கைகள் சரியில்லை. ஆரம்பத்திலேயே கட்சி தாவலை ஊக்குவித்திருக்கிறீர்கள். எந்த கட்சியை ஊழல் கட்சி என்று சொன்னீர்களோ அதன் ஒரு பகுதியை உடைத்து அதிலிருந்து 4 எம்எல்ஏக்களை தூக்கி இருக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் சொல்லுகிற தூய அரசியலா என்று இன்றைக்கே சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் புறப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 4 எம்எல்ஏக்கள் என்ன சொல்லிட்டு வெளியே போறாங்கன்னா, அம்மா ஆட்சியை தான் நாங்க எதிர்பார்த்தோம், ஜெயலலிதா போல ஆட்சி கொடுக்குறாரு, அதனாலதான் நாங்க எப்போ ஃபர்ஸ்ட் வீக்லயே தெரிஞ்சிருச்சு அம்மா ஆட்சி மாதிரி நடத்துறாருன்னு. இதை மாதேஷ் நம்புகிறாரா? நம்ம காதுல வெறும 1 முழம் பூ கூட சுத்தல, மூஞ்சியே 3 அளவுக்கு பூ சுத்துறாங்க இந்த கருத்துக்கள்லாம். ஆகவே இதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஓகே, நீங்கள் இங்க எந்த அடிப்படையில் திரு சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு இவர் போனார்? அதற்கு முதல்ல விளக்கம் சொல்லணும். இந்த கட்சியினுடைய அலுவலகங்களுக்கெல்லாம் போனீங்க சார். சி.வி. சண்முகம் அவர்கள் அணிதான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகமா? அவர்களுடைய ஆலோசனை ஆதரவு கொடுக்குறீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாவா? அந்த ஆதரவை எந்த ஆபத்துல உதவுபவனே உற்ற நண்பன் இல்ல, அந்த ஆதரவை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டீர்கள்? இது குறித்து நாம் நிறைய விவாதித்து விட்டோம், அதை கடந்து போவோம். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இதுதான் மாற்றமா என்று முதல் கரும்புள்ளி அவருடைய சட்டையில் விழுந்திருக்கிறது. கருப்பு கோட்டுக்கு உள்ளே போட்டிருக்கக்கூடிய வெள்ளை சட்டையில் ஒரு கரும்புள்ளி, கட்சி தாவலை ஊக்குவித்தார் என்ற கரும்புள்ளி விழுந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களை மக்கள் கவனிப்பார்கள். ஆகவே மாற்றம் என்பது ஏமாற்றம் என்கிற நிலையை எட்டுமானால் அண்ணாமலை எழுச்சி பெறுவார். அதுதான் என்ன மாதிரி ஈர்ப்புல அண்ணாமலை கவரப்படும். அண்ணாமலை என்னன்னா, எல்லா பிரச்சனைகள், சமூகத்தை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்காகவும் அழுத்தமாகவும் வலிமையாகவும் குரல் எழுப்பக்கூடியவர் என்பது மட்டுமல்ல, அவரிடம் புதிய சிந்தனைகள் இருக்கின்றன, புதிய ஐடியாக்கள் இருக்கின்றன. அந்த உரையே அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. எப்படி பயிற்சி வித்து, எப்படி நல்லவர்கள் வர வேண்டும், இளைஞர்கள் வர வேண்டும், திறமைசாலிகள் வர வேண்டும், அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு நகர வேண்டும், உட்கார்ந்திருக்க கூடாது. 80 வயதிலும் 10வது முறையாக 8வது முறையாக நான் நிற்பேன் என்று இருக்கக்கூடாது. ஆகவே அரசியலில் இத்தகைய விஷயங்கள் தான் மக்களை சலிப்படைய வைத்திருக்கின்றன என்பதை நமக்கு தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கின்றன. இதை புரிந்து கொண்டு செயல்படுகிறவராக திரு அண்ணாமலை இருப்பார் என்பது என் பார்வை. இதை தாண்டி இன்றைய தினம் நான் உங்கள் நேர்காணலுக்கு வருவதற்கு முன்தான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மதிப்புக்குரிய என்னுடைய நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம், இதனால் பாஜகவுக்கு பாதிப்பு இல்லை என்று அவர் கூறியிருக்கிற கருத்தை நான் பார்த்தேன். யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் என்று பொதுவாக எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் புதியவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அலட்சியமாக கூறுகிற ஒரு கருத்து.
கட்சியை ஆரம்பிப்பதற்கு எல்லோருக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது என்று சொல்லுவது ஆ. பாஜகவுக்கு பாதிப்பில்லை என்று ஒரு மாநில தலைவராக அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ற வகையில் அவர் கூறியிருந்தால் நான் அதை புரிந்து கொள்வேன். அந்த வகையில் தான் ஆனால் குறைத்து மதிப்பிட்டால் ஏமாந்து போவார். என்னுடைய பார்வையில் நான் நீண்ட காலமாக கவனித்து வருவன், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோடு பல தலைவர்களோடு நெருக்கமான தொடர்புடையவன், அண்ணாமலை அவர்களையும் நன்கறிந்தவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். என்னுடைய இப்போது கூறுகிற கருத்தல்ல. திரு மாதேஷ் நானும் பல முறை விவாதித்திருக்கிறோம். பல ஊடகத்தில் நான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு 8 ஆண்டுகளாக கிடைத்து வந்த வாக்கு, ஒரு புதிய வாக்கு வங்கி எங்கிருந்து வந்தது என்றால் திரு அண்ணாமலை இன்கேட்ல வந்தது. அண்ணாமலையோடு சேர்ந்து வெளியே போய்விடும். அண்ணாமலை ஒரு புது மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அப்ப பிஜேபியில் இருப்பவர்கள் தான் அதிகமாக அண்ணாமலை பக்கம் போவாங்களோ? பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதாக கிடைத்த ஆதரவு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி தொடக்கத்திலேயே அண்ணாமலை பக்கம் இருக்கும். பாரதிய ஜனதாவின் கீழ்மட்ட நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுக ஆதரவு வாக்கு வங்கி, இவையெல்லாம் முதல் பலமாக அண்ணாமலைக்கு போகும். There is an exodus from BJP and ADMK as well. 2 கட்சிகளிலிருந்தும் கணிசமான பகுதியை அண்ணாமலை ஈர்ப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 விக்டிம் யாருன்னா இவங்க தான். இதை தவிர விஜய்க்கு மாற்றம் வேண்டும் என்று நம்பி வாக்களித்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எப்போது இந்த ஆட்சி மீது சலிப்புறுகிறார்களோ, அதிருப்தி உறுகிறார்களோ, அவர்களுடைய முதல் பார்வை வேறு எந்த கட்சியின் பக்கமும் திரும்பாது, அண்ணாமலையின் பக்கம்தான் திரும்பும். அப்ப திமுக அதிமுக ஏற்கனவே இருக்கிறவங்க, அதிமுக ஏற்கனவே சிதிலமடைந்த கட்டிடமாகிவிட்டது. அதிமுக நீங்கள் இனிமேல் பெயிண்ட் பூசுகிற வேலையை வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர உள்ளே விரிசல் விட்டு கட்டிடம் ஆடிக்கொண்டிருக்கிற நிலைமையை நீங்கள் மாற்ற முடியாது. இல்ல அந்த ஆடி போன கட்டடத்தை தான் எடப்பாடி இனி நீங்க ஒன்னும் ஷேக் பண்ண முடியாது, எல்லாம் வர்றதுனா வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் இது பண்ணிட்டாருல. ஒண்ணுமே இல்லாத கட்டடத்துக்கு நீ முதலாளியா இருந்தா என்ன, மேஸ்திரியா இருந்தா என்ன, நான் தான் ஓனர்னு இருந்தா என்ன, அந்த பில்டிங்கை நீ எவனும் வாங்குறதுக்கு தயாரா இல்லையே. கடந்த 10 நாட்களாக அதிமுகவினுடைய ஐடி விங்கும் அதே போல திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையை நீங்க பார்த்துட்டே தான் இருப்பீங்க. இந்த ஆக்டிவ்னஸ் அவங்க அங்க தேர்தலுக்கு முன்பு குறைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப என்ன உங்களுடைய ஆக்டிவ்னஸ் நானும் பார்த்தேன் சார், எங்களுக்கு தெரியும். என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயகுமார் அவர்கள் சொன்னதை நானும் பார்த்தேன். என்னங்க எங்களை எப்படி போய் திட்டுறீங்க, நாங்கள் தாங்க முடியலைங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் திட்டுறது, நாங்களாம் எவ்வளோ வருஷம் கட்சிங்க, எங்களை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு இப்படி அழுகிற குரல்லையே சொல்லிட்டு திடீர்னு கோவம் வருது. நாங்கள் பொங்கி எழுந்தால் தாங்க மாட்டீர்கள் அப்படின்றாரு. இதுதான் ஒரு கட்சிக்கு அழக? நீ எல்லாம் நேற்று முளைத்தாள், ஊதி தள்ளி விடுவோம் என்று ஒரு எழுச்சியோட முடியுதோ இல்லையோ, ஒரு தம்ம கட்டி பேசுவீங்களா இல்லையா? நீங்கள் என்னடா புலம்பிட்டு எடப்பாடி நல்லதாக இருக்காருன்றீங்க. எடப்பாடி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் சார். போன தேர்தலப்போ அவர் எப்பவுமே முடிவை மாற்ற மாட்டார். மாதேஷ் அவர்கிட்ட நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, மாதேஷ் மாதிரி ஆளுங்க பேச்சை கேட்டு அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாயிட்டார். எவர் வேணா போங்கப்பா, யார் வேணா இருங்க, யார் வேணா போங்க, அதிமுகன்ற லேபிளை வச்சு நான் பாட்டு வண்டி ஓடுற வரைக்கும் ஓட்டி கொண்டு போய் எங்கேயாவது இடிக்கிற வரைக்கும் அது பாட்டு வண்டி எத்தனை நாள் ஓடுதோ ஓட்டம். இந்த முடிவில் அவர் இருக்கார். நீங்கள் அந்த பரிசீலனை பண்ணுறது, வண்டியை மாற்றுறது, சர்வீஸ் கொடுறது, ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் திமுக பார்த்துட்ருக்கு. வண்டி எதனால் திடீர்னு ஸ்டக்கப் ஆச்சு, நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி தானே அப்படின்ற பரிசீலனையில் திரு மு க ஸ்டாலின் இருக்கார். இவர் என்னன்றாரு, கயண்டு போன டயர்லாம் வர்றீங்களா, இப்போ அந்த டயர்லாம் டிக்கியில் வெயி, தேவைப்பட்டா மாட்டிக்கலாம், மறுபடியும் ஓ வண்டி இருங்க, ஓ வண்டி தான் கண்டெம்ட் ஆயிடுச்சே, நீ மாட்டினா என்ன மாட்டலன்னா என்ன, யாராவது கேட்குறாங்களா அவரை பற்றி? மாதேஷ் ஒருத்தர் தான் அவரை பற்றி பேசினுக்காரு. நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இன்றைக்கு காலம் இப்போ இருக்கிற நிலைமையில் இன்னும் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கல, இன்றைக்கும் வலிமையான மாற்று சக்தி விஜய்க்கு, தாவேகாவுக்கு திமுக தான், அதிமுக அல்ல. இன்னைக்கு தாவேகாவுக்கு யார் மாற்று சக்தி? இன்றைக்கு திமுக. இந்த ஸ்பேஸை நிரப்பதான் அண்ணாமலை உள்ள வர்றாரு. ஓகே, there is a space for vibrant opposition to TVK. There is a space, a vibrant alternative to Vijay. அந்த இடத்தை நிரப்ப போகிறவராக
அண்ணாமலை வருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி சார். பிஜேபியில இருந்து நிறைய பேர் ரிசைன் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அண்ணாமலை பின்னாடி பக்கம் போறதுக்காக எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. இது பிஜேபிக்கு இன்னும் சரிவா போகாது தெரியல. நீங்கள் சொல்லுகிற தகவல் எனக்கு புது தகவலாக இருக்கு. உண்மை சார், நடந்துட்டு இருக்கு சார். அதுதான் நான் சொல்றேன். ஆனால் நீங்கள் இவ்வாறு கூறுவதற்கு முன்பே நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி பிஜேபி தான். கேஷுவாலிட்டி அதாவது ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட போகிற, அடிபட போகிற, அதாவது பலத்த அடி. பட்டிக்கிட்டெல்லாம் பார்க்க முடியாது. டிங்கரிங் ஒர்க்கிலெல்லாம் சரியாகுமான்னு தெரியாது. பட்டி டிங்கரிங்லலாம் சரியாகுமான்னு தெரியாது. முதல் சேதாரம் பிஜேபிக்கு தான். கூடுதல் சேதாரம், அடிஷ்னல் டேமேஜ் ஏடிஎம்கேக்கு. போத் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இதனுடைய வாக்கு வங்கியிலிருந்து கணிசமான பகுதியை அண்ணாமலை ஈர்த்து விடுவார். ரஜினிகாந்த் ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்குமா? திரு ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை அண்ணாமலை மீது தனி அன்பு கொண்டவர். அண்ணாமலை அவர்களும் சூப்பர் ஸ்டார் மீது பெரிய மரியாதை கொண்டவர். அவர் அநேகமாக சூப்பர் ஸ்டாரை சந்தித்து ஆசி பெறக்கூடும், அல்லது தொலைபேசி வாயிலாக அவருடைய ஆலோசனையை பெறக்கூடும். வெளிப்படையாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரிப்பாரா இல்லையா என்பதற்கு என்னால் விடை சொல்ல இயலாது. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அண்ணாமலை மீது ஒரு அன்பு உண்டு என்பதை நிச்சயமாக நான் அறிவேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி தொடங்கும் போது திரு அண்ணாமலை அவர்களை முக்கியமான ஒரு நிலையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருந்தார். திரு அண்ணாமலை அவர்களே அதை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த முக்கியமான நிலையெல்லாம் சொல்லலை. என்னை கூப்பிட்டாரு, நான் அப்போது வர முடியாத நிலையை விலக்கிவிட்டு என் பிரதமர் மோடி மீது எனக்கு இருந்த பேரன்பு மரியாதை காரணமாக நான் பாஜகவை தேர்ந்தெடுத்தேன். கொரோனா சூழலில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அது நல்லதாக இருந்திருக்காது, அவ்வாறு இறங்குவது நல்லதாக இருந்திருக்காது. கவனமாக சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டாரோடு நான் நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பை பெற்றிருந்தேன். அவர் என்ன முடிவுக்கே அதான் காரணம். நிறைய பேர் நினைக்கிறாங்க டிஎம்கே சொல்லிச்சு, சன் டிவி படத்தில் நடிச்சாரு, அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார். அதெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளாத அதனுடைய பேச்சு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் கொரோனா உச்சத்தில் இருந்த காரணத்தால் அவரும் மாற்று சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தவர். கொரோனாவினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வெளியே போனால் பல்லாயிரக்கணக்கான, விஜய்க்குலாம் கட்டுப்பாடெல்லாம் இவங்க விதிச்சாங்க, அவருக்கெல்லாம் என்ன கட்டுப்பாடை விதிச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கொரோனா அலை மாதிரி பரவிடும். இந்த சூழல் குறித்து அவர் கவலையோடு என்னிடம் விவாதித்திருக்கிறார். ஆகவே அது எனக்கு நல்லா தெரியும். ஆகவே அன்றைய தினம் அவர் வர முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. அவர் வந்திருந்தாலும் கூட என்னுடைய தேர்வு பாஜகவாகத்தான் இருந்திருக்கும் என்று திரு அண்ணாமலை கூறுகிறார். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிப்பாரா என்பது எனக்கு தெரியாது. இறுதி கேள்வி சார். திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு யாரும் எதிரி இல்லை, எனக்கு யாரும் போட்டி இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அண்ணாமலையினுடைய அரசியல் இந்த தொடக்கம், இந்த இயக்கம் கட்சியாக மாறதான் போது, அவர் தேர்தலில் நிற்க தான் போகிறாரு. அப்படின்னும் போது யாருக்கு மிகப்பெரிய சேதாரத்தை, அதாவது ஓட்டு அரசியலில் நீங்கள் சொல்லிட்டீங்க அதிமுக பிஜேபிக்கெல்லாம் பெரிய அடின்ட்டு, எந்த தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களில் யாருக்கு பெரிய இது தலைவலியாக இருக்கும்? இல்லை, நான் சொல்கிறேன், அவர் அவருடைய அரசியலில் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்காரு. என்னுடைய விமர்சனம் பாஜக மீது கருத்து வேறுபாடு கொண்டால் பாஜகவை நோக்கியும் இருக்கும்ட்டாரு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா, மாடேஷ் இன்னைக்கு அமைதியாக இருந்துட்டார், சில பேர் என்ன கிளப்பி விடுவான்னா பிஜேபி சொல்லி தான் இவர் இறங்கினார், பிஜேபி பி டீம்னுவான். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி இவருடைய பலத்தை குறைக்க வைக்கணுமே, அதுக்கு ஏதாவது சொல்லுவான். ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் பிஜேபியிடமிருந்து மாறுபட்டாலும் அதையும் சொல்லுவேன் வித் டியூ ரெஸ்பெக்ட். இப்போ கூட சமீபத்தில் மும்மொழி கொள்கையில் சொன்னேன், 9ஆம் வகுப்பில் திடீர்னு மாற்றினா எப்படி அப்படின்னு சொன்னேன்றார். இது ஒரு பக்கம் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார். மிக நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை விஜய்க்கு மாற்று சக்தியாக இருப்பார். அது அந்த வகையில் பார்க்கும்போது மாற்று சக்தியாக அண்ணாமலை பார்க்கப்படுவார். தலைவலியா, உதயநிதிக்கு தலைவலி, அதுதான் அந்த வகையில் பார்க்கும். சீமான் போன்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அண்ணாமலை அரசியல்? அதான் நான் சொல்றேன் சார். சீமான் மறுபடியும் அவர் ஒரு இன்னொரு போட்டியாளரை தான் அவர் எதிர்கொள்ள நேரிடும் அண்ணாமலை வடிவில். ஆனால் களம் எப்படி இருக்கும்னா விஜய் வர்சஸ் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி என்று தான் இருக்கும். ஆகவே இமீடியட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மும்முனை போட்டி இப்படித்தான் உருவாகும் என்று நான் கணிக்கிறேன். எடப்பாடியை நீங்கள் கொண்டு வரணும் சார். ஏன் சார் நீங்கள் வேற? இல்லை சார், பிஜேபியே சேதாரம் ஏற்படும், அதிமுகவும் சேதாரம் ஏற்படும். அதிமுக சார், நான் மிகவும் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு நெருங்கி உரையாடுகிற வாய்ப்பை பெற்றிருந்தவன், அவருடைய அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தவன். அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களுக்கு, இன்றைய முன்னணி தலைவர்களுக்கு அதிமுகவினுடைய வீழ்ச்சி அல்லது சரிவு
அதிருப்தியை தோற்றுவித்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறையில் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். கட்சி சரியான பாதையில் பயணிக்க தொடங்கவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆகவே கீழ் லெவல்லையும் அந்த நம்பிக்கையின்மை என்பது அதிகரித்துள்ளது. அதனால்தான் நான் அவர்கள் வலிமையான சக்தி இல்லை என்று கருதுகிறேன். ரைட் சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கிற மக்களுக்கான சேவை பயணத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு சேர்ந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.